தொல்லை போகாதுயரம்போம் நல்ல குணமாமருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலராய் நோக்குண்டா மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உமது பாதா தப்பாமல் சார்வாய் தமக்கே யானை முகமும் இரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்காய் அணிந்த பொன்பு நூல் அழகோ தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீர்க்க அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து சண்டகாரண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையிலே ஏந்தோ பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலா போற்றி போற்றி வற்றாத பொய்கையும் வடநாடு கண்டு மலைமேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தாரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருளே சம்போ அறிவோம் நமச்சிவாய வேத
சொலிக்க சுவாமி ஆணை கிளையோனே அரண திருமகனை பேள வைத்தோனே பெருச்சாலு ஐந்து கரம் பெரிய தொந்திவாய் சொலிக்க உமக்கப்பளமொடு பல முக்கணி அவளோடு கடலையும் முன்னாலே வந்த கண சம்போ அருளோடு வந்த ஜோதி பொருளே வாய்த்ததினை மாவை உண்ட வடிவடி ஆறுமுக திருச்செந்தூர் திருமலை சுவாமி மாறுபடா சூரனை வதைத்த தந்தனை தமென்று தாளம் நாங்கள் துந்தனை தமென்று தாளம் போட சுவாமி முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனார் முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனார் ஓங்கார நாதத்தில் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே ஆதி கணபதியே என் குரு கணபதி
மலர்பான் இருகையில வீசுகோ உந்தன் சொல்லை நாங்கள் உந்தன் சொல்லை நாங்கள் துணையிருப்பாய் ஹரிரா சக்தி வளம் இருக்கும் வனக்கிளி வந்தியன கருள்புரி சக்தி இடம் இருக்கும் ஈஸ்வரி எனக்கருள வருவாயா என் நெஞ்சு முட்டி நான் உனக்கு நாவை தடுமாறும் வேளைதான் என் நாவு தடு மாறா நற்குரலும் மங்கிடாமல் என் நெஞ்சதுவோ உழைந்திடாமல் என் நினைவு தடு மாறாமல் நெஞ்சிலையும் நாவிலையோ நின்று விளையாட வேண்டும் ஏழைக்கு மனமிரை இசை கருள வருவாயா ஐந்தெழுத்தை ஓரளு அருள் புரிய வேண்டுமா சக்தி எட்டெழுத்தை ஓரளு இசை மகளே கலைமகள் இசை மகளே கலைமகள் சக்தி எனக்கருள வருவாயா சுவாமி அரக்கர்களை கருவறுத்த ஹரிராம ரகுராம் அன்னை சீதா மணவாள் அடியாளுக்கு அருள்புரி சீதையின் மணவாள் ஸ்ரீராம சந்திரன் சிறுமிக்கு நீ அருள்புரி கோசலையால் திருமகன் கோதண்டனே ரகுராம் கோதண்டனே குழந்தைக்கு நீ அருள்புரி தாயே மஞ்சன முகமலை மாயன் தங்கை மாரியம் மதலைக்கு நீ அருள்புரி கண் கொடுத்த காளியம் கதைக்கருள வருவாயம் கலிங்க நாச்சி அம்பிகையே காத்தருள வேணும் அம்மா பகவதியால் அம்பிகையே பாலகிக்கு அருள் புரிவாய் உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சினி மகாளியம் உச்சினி மனமதிலே அருள் புரிவாய் சுவாமி எங்க கோட்டமா குழந்தைக்கு நீ அருள் புரி பூளுடையார் சாஸ்தா புத்திரிக்கு அருள் புரி ஆதீனம் காத்தவர் ஐயனார் சாஸ்தா அடியாளுக்கு அருள் புரி பேச்சி பரமராட்சுதர் பேராண்ட ஈஸ்வரி புத்திரிக்கு அருள் புரி பேச்சி பெற்ற திருமகனா பேரு பெற்ற மாயா பேரு பெற்ற
முதலைக்கு நீ அருள் புரிவாய். செங்கோட்டை நன்னகரில் சிறப்புடனே கொலுவிருக்கும் அம்பிகையே வடக்குத்தியா அடியாளுக்கு அருள் புரி. சத்தியே காளியம்மா காத்தருள வேண்டுமா. தெப்பையில பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை தவகரு செல்ல பிள்ளை திரும்பிக்கு நீ அருள் புரிவாய். மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் நான் ஒரு நாள் மறப்பதில்லை. நான் சொல்லாலே மறந்தால் சொல்லி தந்த வாத்தியாரை நான் சொல்லி தந்த வாத்தியாரை என் சொப்பனத்தில் மறப்பதில்லை. அண்ணாவி குரு அவர்தான் தென்னிந்திய தேசம் போல் தென்காசி மாவட்டத்தில் சீமையெங்கும் எழுகடல் செந்தாளை ஊச்சொறி சீவநல்லூர் நகரில் வாழும் வெள்ளிசை கவிகளல் விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் மாநிலமும் கியாதி பெற்ற மண்டலங்கள் புகழ்படை மண்டலங்கள் மாடசுவாமி புலவர் மண்டலங்கள் புகழ் படைத்த எனக்கு கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குரு அவர் சுந்தரங்கள் பூச்சோரி சுந்தர பாண்டியபுரம் தனி ஜோதிமணி கவிகள் பாடும் சூழுலகம் கியாதி பெற்ற சூழுலகம் கியாதி பெற்ற சொக்கலிங்க புலவர் பாடும் எனக்கு கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குரு அவர் பாருலகம் கியாதி பெற்ற பண்பொழி மாநகரில் வாழ்ந்த வெள்ளிசை கவிகளல் விருத்தம் போட்டு அர்த்தங்கள்
மாநிலமும் வியாதி பெற்ற மண்டலங்கள் புகழ்படைத்த மண்டலங்கள் அம்மா மாரியம்மாள் புலவர் மண்டலங்கள் எந்தன் குருவினோட சீர்வாதத்தை நான் கொண்டேன் ஐயா என் சிரசில் வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் கூடியிருக்கும் சபையோர்க்கெல்லாம் கூட போகும் பெரியோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர் தொழில் படித்த கலைவான் உங்கள் பிள்ளை சுதாவும் உங்களோட முன்னிலை இந்த அம்மனோட வாசலில் ஐயன் கதை பாடப்போ அனைவருமே கேட்டிடு இந்த சக்தியோட வாசலில் சாஸ்தாங்கதை பாடப்போ சபையோர்கள் கேட்டிடு நான் பாடுகின்ற பாட்டதி அழுது குற்றம் வந்திட்டால் சொல்லுகின்ற சொல்லதி சொல்குறைகள் இருந்திட்டால் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நான் பாடிட்டால் அறியாமல் பாடிட்டால் முன் சொல் பின்னால் வந்திட்டால் பின் சொல் முன்னால் வந்திட்டால் 6 பிள்ளை 100 குட் 6 பிள்ளை 100 குட் எங்களை ஆதரிக்க வேண்டும் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே சபை நிறைந்த எங்கள் தாய்மார்களே தாய்மார்கள் இல்லாட்ட சபை நிறைய அவங்கதான் அந்த சபையை ரப்பதுக்கு போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் இருக்க மாதிரி ஆம்பளை எல்லாம் எங்க போறாங்க அவங்க இருந்த பிறகுதான் சபை நிறைவா இருக்கும் சபையோர்கள் பெரியோர்கள் எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே இதோ இந்த செங்கட்டைமா நன்னகரில் சக்தியுடன் சிறப்புடனே கொலுவிருக்கக்கூடிய அம்பிகை வடக்குத்தியம்மன் காளியம்மன் திருவாலயத்தில் வில்லிசை பாடுவதற்காக நம்மளை முதலாக அட்வான்ஸ் கொடுத்து அழைத்துள்ளார்கள். அதாவது செல்வ மகன் திருவேங்கடன் கொல்லர் கவியை குறை சொன்ன பேரை பல்லை புடுங்கி பதாந்திரம் செய்வேன் என்று ஆள் உண்டாக்கி அரசு உண்டாக்கி தாலி உண்டாக்கி பீலி உண்டாக்கி தம்தாரம் தமக்கு என்று வைத்த சந்திரனை சதுரக்கடைந்தவர், சூரியனை அறக்கடைந்தவர், ராஜாக்களுக்கும் மணி மகுடம் வகுத்தவர், ஆமா நம்மளை போன்ற வித்வான்களுக்கு சிம்மாசனம் அமைத்தவர், அக்ரசார பிரபு அனுமகுடி வேந்தன், அப்பேற்பட்ட விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த அம்பிகை வடக்குத்தியம்மன் காளியம்மன் திருவாலயத்தில் காளியம்மாளுடைய திரு ஆலயத்திலே வில்லிசை பாடுவதற்காக நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த இந்த கோவில் நாட்டாமை தர்மகர்த்தா பொக்கிஸ்தார் கனகப்பிள்ளை மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நம்மளை அன்போடு வில்லிசை பாடுவதற்காக அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்துள்ளார்கள்.
அதாவது பண்பொழிமால் நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அம்மா மாரியம்மாள் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி என் பெயர் சுதா. நான் இந்த வில்லிசையில் புதிதாக அறிமுகமாகி இருக்கிறேன். ஆமா, அதனால் பாடும் நம் குழந்தையை நமது கோவிலில் வந்து படிக்க வைக்க வேண்டும் என்று நம்மளை அன்போடும் ஆதரவு கொடுப்பதோடு அது மட்டுமல்லாமல் அட்வான்ஸ் கொடுத்து வில்லிசை பாடுவதற்காக வரவழைத்துள்ளார்கள், ஆதரவு கொடுத்துள்ளார்கள். மக்கள் ஆதரவு என்னைக்கும் நம்மளுக்கு வேணும்ல. ஆமா, மக்கள் ஆதரவு மகேசன் ஆதரவு. ஆமா, அப்பேற்பட்ட வில்லிசையை பாடுவதற்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்துள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, அதாவது இந்த கோவிலில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் பாடி இருக்கலாம். ஒருவர் போலவே ஒருவர் பாட முடியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஆமா, அதனால் நானோ சிறு குழந்தை. என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடியாக, எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தபடியாக, என் சிற்றறிவுக்கு தகுந்தபடியாக அடியால் நான் பாடுகின்றேன். நான் பாடுகின்ற பாட்டில் பழுது குற்றங்கள், சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், சாரீர குற்றங்கள் இருந்தாலும், சரீர குற்றங்கள் இருந்தாலும், உங்கள் வீட்டு குழந்தை ஒரு தவறு செய்தால் அதனை வீட்டிற்கு கொண்டு போய் எப்படி ஆதரவு கொடுப்பீர்களோ, அன்பு பாராட்டி ஒரு அன்பால ஆதரவால அதட்டாம அன்பான வார்த்தையினால, அப்பா நீ இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும், அண்டா இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் பண்ணக்கூடாது இல்ல அப்படி சொல்லுவாங்க. நான் இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப அன்பா பேசுனாங்க. உண்மையிலே இந்த ஆட்கள்லாம் அன்பான ஆட்களா தான் தெரியுது. ஆமா, வந்த உடனே இருக்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து, அது சாப்பாடு கொடுத்த உடனே நீ வீட்டுல வந்து சாப்பிடுமான்னு நம்மள அன்போட அழைச்சிட்டு போனாங்க அந்த அக்கா. ஆமா, அந்த பெரியக்கா நமக்கெல்லாம் கிடையாதுப்பா. அதே போன்று நான் பாடுகின்ற பாட்டில் பழுது குற்றங்கள், சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள் இருந்தாலும், சாரீர குற்றங்கள் இருந்தாலும், எங்கள் ஆட்கள் அடிக்கக்கூடிய மேலதாளங்களில் குற்றங்குறைகள் இருந்தாலும் இருக்கலாம். ஆமா, ரொம்ப தெளிவு கிடைஞ்ச ஆளுக தான் வந்திருக்காங்க. அப்படியா? அப்ப அண்ணாவி பழைய அண்ணாவி தான். நம்ம அடியாரம் கூட வந்திருக்க ஆட்கள்லாம் புது 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 ஆட்களா வந்திருக்கோம். அதனால அதுல குற்றங்கள் வந்தாலும் இருக்கலாம். அதே போன்று 6 பிள்ளை 100 குற்றம் என்பதை போல 6 பிள்ளைகள் 100 குற்றங்கள், 6 பிள்ளைகள் 100 குற்றங்கள் அதிகமா தான் இருந்தது. ஆமா, இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தை போல் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் முதலாக சாஸ்தாவுக்கு தான் 4 வார்த்தை படிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது சாஸ்தா என்கின்ற அந்த பதம் வந்து சமஸ்கிருத பதம் தான். இருந்த போதிலும் அந்த சாஸ்தா என்பதற்கு சாஸ்வதம் என்பதனுடைய அடிச்சொல் சாஸ்வதம். அப்ப சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா பரம்பொருள். அந்த பரம்பொருள் சாஸ்வத பொருள். இதுக்கு தான் சாஸ்தாங்க இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அதனால நான் சொல்லுவேன். அப்படியா? ஆமா, ஏன் நிறைய சொல்லுதே சாஸ்தாங்க ஏன் படிக்கும்னா அது அப்படிதான் முதல்ல வச்சிருக்காங்க, அதனால நாங்களும் படிக்கணும்னு சொல்லாங்க. அது மட்டுமல்ல, ஆமா, சாஸ்வத பொருள்னா தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுகின்ற ஒரு பொருள் தான் சாஸ்வதமான பரம்பொருள். ஆமா, என்ன அப்படி இருக்கிறதுனால நம்ம முதல்ல சாஸ்தாங்களை படிக்கணும். அதாவது ஆமா, இப்படி ஒண்ணு இருக்குங்களா, நமக்கு தெரியாத காரியம் பிறருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பிறருக்கு தெரியாத காரியம் 1 2 நமக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆமா, அப்ப இந்த கல்வி எதுக்குன்னா இருவருக்கு, கல்வி இருவருக்கு நாங்க, களவு ஒருவருக்கு நாங்க. அப்ப கல்வியை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த அறிவு ஒருவருக்கு இல்லாத அறிவை பெற்றுக்கலாம். இப்ப நான் வந்து எனக்கு பாட்டு தான் படிக்க தெரியும், தாளமேளம் ஒண்ணு மாதிரி அடிக்க தெரியுமா? தம்பி, நீ வயசுக்கு இளமையா இருந்தாலும் எப்பா எனக்கு அது தெரியாத சொல்லி கொடுப்பா, கேட்டதே தப்பு இல்ல. அப்ப அது உண்மைதானே? அதனால் அப்பேற்பட்ட சாஸ்தாவுக்கு முதலாக படிக்க வேண்டும். அதனால் இந்த செங்கோட்டைமா நன்னகரில் இந்த அம்பிகை வடக்குத்தியம்மன் காளியம்மன் கோவிலில் இன்றைக்கு குடியழைப்பு. ஆமா, குடியழைப்பு தினத்தை முன்னிட்டு முதலாக சாஸ்தாவுக்கு தான் படிக்கணும். ஏன்னா சாஸ்தா பிறந்தாரையானால் சகல தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும். ஐயன் பிறந்தாரையானால் அனைத்து
தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும். ஆமா, சாஸ்தா என்பது சாதாரண ஆள் கிடையாது. நாம எல்லாரும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரண மானிட மனுக்கள். ஆனா தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. ஆணுக்கும் ஆணுக்கும் ஐயனுக்கும் மெய்யனுக்கும் அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து பிறந்த அரிகர சுதன். ஆமா, அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தாரே ஆனால் சகல தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும். ஐயன் பிறந்தாரையானால் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும். அதனால் இன்று குடியெழுப்பு தினத்தை முன்னிட்டு நாம் சாஸ்தாங்கதையை படிக்க இருக்கிறோம். சபையோர்கள் அனைவரும் கேட்டு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது கதையை ஆரம்பம் செய்கிறோம். பாதி மதி மான் மழுகோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலியுதமாகி அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் ஏந்த ஜோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்கத் தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோமே. தானாகிய பொண்ணு வள்ளி கைலாசத்தில் சதுர்முகன் சரஸ்வதியும் கொழுவீருங்க சந்திர லோகம் என்னும் பட்டணத்தில் அங்க சந்திரன் சூரியரும் கொழுவீருங்க வளரும் வைகுண்ட ஸ்தலமாதிலே வளரும் வைகுண்ட ஸ்தலமாதிலே லட்சுமியும் கொழுவீரும் முப்பத்தி முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகஸ்திரரோடு புலத்தீசரும் அழகு கலைக்கோட்டு மாமுனியும் அமர தேவரோடு முனிவர்கள் அட்டதுக்கு பாலகரும் கொழுவீர்
அங்க சுடரும் ஒளிவுதனில் நாரதரோ ஜோதி மார்க்கண்டையன் கொழுவீர் நந்தி படைகளோடு பூதங்களோ ஐயா நந்தி படைகளோடு பூதங்களோ கையிலையில் 4 லட்சம் கோடி வேப்படை கைலாசபதியில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு ஆதி கைலாசத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் தெரியுமா? ஆகாயத்தில் சூரியன், ஆகாயத்தில் சூரியன், அன்புகுளிர் சந்திரன், ஆகாயவாணியோடு ஆகாய கங்காதேவி நாளையில் கடவுளான பகவானே தெய்வலோக ரம்பையர் திருநடனம் ஆடுவார். ரம்பையவ வருவாளா, நடனங்கள் ஆடுவாள், ஊர்வசியாய் வருவாளா, உல்லாசமாய் பாடுவாள், மேனகையா வருவாள், மிருதங்கமும் போடுவாள், சரஸ்வதி வருவாள், சரஸ்வதி சங்கீதமும் பாடுவாள். கைலாசபதியில் ஆண்டவனாய சாட்சாதி சிவபெருமாள் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்று அழைக்கப்பட்ட நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசூலன் காலாகலன் காமதக்கண்ணன் காமதக்கண்ணன் கண்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாள் யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனமும் உண்டு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் ஒளிவிருந்து வருகிறார். அப்படி ஒளிவிருந்து வரக்கூடிய ஈசனாகிய சிவபெருமாள் 14 உலகங்களை படைத்தார். 14 உலகங்கள். ஆமா, 14 உலகங்கள் என்னதெல்லாம்? இந்திரலோகம், சந்திரலோகம், மந்திரலோகம், தந்திரலோகம், வைகுந்தலோகம், வாயுலோகம், சக்தி லோகம், சிவலோகம், தனலோகம், பூலோகம். இப்பேற்பட்ட 14 உலகங்களை படைத்திருக்கிறார். 224 புவனங்களையும் படைத்தார். 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து ஆமா கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஈசன் படைத்திருக்கிறார். யானை முதல் என்ன உண்ணா மனுக்களாகிய 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். ஜீவவேதங்கள் 84 லட்சம் ஜீவவேதங்கள், 84 லட்சம் கோடி ஜீவராசிகள். ஆமா, அது மட்டுமல்லாமல் 6 அறிவை உடைய உயிர் ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். 6 அறிவு உடைய ஜீவராசிகள்லாம் என்னலாம்? ஓர் அறிவு முதல் 6 அறிவு உடைய மானிட மனுக்களை படைத்திருக்கிறார். கல்லுக்கு ஓரறிவு, புல்லுக்கு ஈரறிவு, மண்ணுக்கு மூவறிவு, மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் 4 அறிவு, 4 கால் கொண்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, மானிட மனுக்களாகிய நாமளுக்கு மட்டுமே 6 அறிவு. ஆமா, 6 அறிவு இருக்கு. 6வது அறிவு, 6வது அறிவு பகுத்தறிவு. ஆமா, மக்களுக்கு மட்டும்தான், அதாவது நம்மளை போன்ற மானிட மனுக்களுக்கு தான்
பகுத்து ஆயக்கூடியது, நல்லது கெட்டது, கெட்டது நல்லதெல்லாம் தெரியுது இந்த மானிட மனுக்களுக்கு மட்டும்தான். ஆமா, அதனால இந்த மானிட மனுக்களுக்கு மட்டும் கூட ஒரு அறிவு. சரி, ஆறாவது அறிவான பகுத்தறிவை பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பகுத்தறிவை நாமல் அனைவரும் பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் 6 அறிவை கொடுத்து எஞ்சான் உடம்பை ஈசன் படைத்திருக்கிறார். அவங்க கைக்கு 8 ஜான் இருக்கும் போல. அவங்க கையால உடம்பு அளந்து பார்த்தோம் வைங்க, அவங்க உடம்பு 8 ஜான் இருக்கும். ஆமா, எஞ்சான் உடம்புக்கு ஈசன் 1 ஜான் வயிற்றை தான் படைத்திருக்கிறார். எஞ்சான் உடம்பு கொடுத்த போதிலும் 1 ஜான் தான் வயிறு, 1 ஜான் கும்பியை படைத்திருக்கிறார். உணவு வேணும்ல. ஆமா, அந்த 1 ஜான் வயிற்றுக்கு தானே நம்ம இந்த பாடுபடுதோம். எஞ்சான் உடம்பை கொடுத்த பகவான், எஞ்சான் உடம்பை கொடுத்த பகவான் 8 ஜான் வயிறையும் கொடுத்திருந்தாருன்னா தாங்க முடியுமா? ஆமா, ஒரு ஜான் வயிற்றை படைத்துட்டு ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா நம்ம என்ன வரத்து வரோம்? அதனால் எஞ்சான் உடம்பை கொடுத்து ஈசன் 1 ஜான் வயிற்றை தான் படைத்திருக்கிறார். அப்படி படைத்த மனுக்கள் பூமியில் வாழ வேண்டும் என்று அல்லும் பகலும் என்று 2 நாளிகையை படைத்திருக்கிறார். அல்லும் பகலும் 60 நாளிகை, பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகை என்பது எத்தனை மணி நேரம்? ஆமா, 30 நாளிகை என்பது 12 மணி நேரம். 60 நாளிகை என்பது 24 மணி நேரம். அதை 2ஆகவே பிரித்து பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். 12 மணி நேரம் அந்த வயிற்றுக்காக உழைக்கணும். பகல் ஃபுல்லா ஓயாத உழைப்பு. உழைத்தாச்சுல்ல, இனி ஓய்வு எடுக்கணும்ல, அதுக்கு ஒரு 12 மணி நேரம் இரவு. ஆமா, ஆனா நமக்கு தான் தூக்கமும் கிடையாது. காலையிலே உழைக்கும், ராத்திரியும் உழைக்கும். அதாவது அந்த காலத்துல நல்லா படைச்சிருக்காங்க. பெரிய பெரிய அறிஞர்கள், ஆய்வாளர்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருக்காங்க. இப்பமெல்லாம் எல்லாமே சேட்டிலைட்னு சொல்லி விட்டுருக்காங்கப்பா. சேட்டிலைட்னா அது போய் என்ன செய்ய, கிரகங்களை எல்லாம் சுத்தி பார்த்து வரும். அங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் வீடியோ எடுத்து நம்ம எடுக்கலாம். இதே மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு அங்க எடுக்காங்க. ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் இல்லாமலே 9 கிரகங்கள், 9 கிரகங்களை கண்டார்கள் நம்முடைய சித்தர்கள், மாமுனிவர்கள். உள்ளுக்குள்ளே தனக்கு இருக்கக்கூடிய மெய்யறிவாலே இந்த எல்லா இருக்கக்கூடிய அனிமா, லகிமா, மகிமா என்று சொல்லக்கூடிய 8 அஷ்ட சித்துக்களை பெற்றிருந்தார்கள். உடற்கூறுகள் படித்திருந்தார்கள். சகல கலைகளையும் விஞ்ஞானங்களையெல்லாம் படித்த அந்த காலத்திலேயே சேட்டிலைட் இல்லாமல் 12 ராசிகளையும் 9 கிரகங்களையும் கண்ட பெரியவர்கள் நம்முடைய தமிழர்கள். முக்கியமா நம்முடைய தமிழகம் இந்த அறிவு பெற்றிருந்தது. என்ன இப்பமெல்லாம் சேட்டிலைட் விட்டு அவங்க விஞ்ஞானத்துல மேல போயிருக்காங்க, அது ஒரு முறை. ஆனா இது இல்லாம கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா, அதுதான் திறமை. அதனால் ஆண்டவனாகிய சிவபெருமாள் படைத்த மனுக்கள் இப்பூமியில் வாழ வேண்டும் என்று ஆண்டவன் இவ்வுலகை 3ஆகவே பிரித்தார். அதலை, சுதலை, ஆதி பாதாளம். அதலை என்றால் ஆகாய உலகம். அங்க மும்மூர்த்திகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுதலை என்றால் நாமல் வாழக்கூடிய மத்திம பூமி. ஆமா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி. ஆமா, ஆதி பாதாளம் என்றால் இதற்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கிறது. நம்ம பார்க்க முடியாதுல, அங்க அசுர அரக்கர்கள் வாழ்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அரக்கர் இடமதிலே அரக்கர் குலத்தில் இருந்து யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள்? பாதாள உலகத்தில பாதாள உலகத்தில அரக்கனோட இடமதியில விஷ்ணுமுக வர்ணனுமா ரத்த கண்ணி பெண்ணவளும் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா. எள்ளுக்கு எண்ணெய் போல
சூழரையாங்கனமா சுத்திக்கட்டும் மாளிகை மண்டபங்கள் மடப்பொலி காவலர்கள் எவளர் களஞ்சிய போன் திரவிய மந்திரியா பிரதானியா மந்திரியா பிரதானி மற்றும் பல சைனிகம் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். குடும்பத்துல ஒற்றுமை வளரணும்னா வேற்றுமை அகலணும். வேற்றுமை அகலணும்னா மனை அப்படியா தம்பி நல்லா சொல்லுவான். நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவர் குறுக்க ஒண்ணு போட்டா தான் நல்லா இருக்கும்னு போடும். அதாவது ஒரு குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும். எப்படி இருக்கணும்? வேற்றுமை அகலணும். இப்ப நீ தம்பி ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா அப்ப நான் அதை ஆராய்ச்சி பண்ணி அது சரியா தவறா அதை நான் சொன்னோம்னா தான் அதை ஒத்து போகும். இல்ல அது சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லலாம். என்னத்தை சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து குடும்பத்துக்குள்ள ரெண்டு ஆக்கிடுவாங்க. புருஷன் ஒரு பக்கம் கொண்டாங்க. அதனால் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும் பொழுது அவர்களுக்கு சொத்தால் குறையும் இல்லை, சுகத்தால் தாழ்வும் இல்லை. மண்ணால் குறைவும் இல்லை, மனையால் தாழ்வும் இல்லை. பொன்னால் குறையும் இல்லை, பொருளால் தாழ்வும் இல்லை. ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் மனதில் ஒரு சின்ன மனக்கவலை. குழந்தை இல்லாத கவலை. குழந்தை இல்லையா? சரியா போச்சு. ஏனா செல்வத்துள் சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் தான். ஓ அப்படியா? ஆமா ஆமா, திருவள்ளுவரே சொன்னாரு. திருவள்ளுவர் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, என்ன சொன்னாரு? அதாவது குழல் இனிது. குழல்னா புல்லாங்குழலுடைய ஓசை, அது இனிதுன்னு சொல்லுவாங்களாம். இப்ப நம்மகிட்ட புல்லாங்குழல் கிடையாது. நம்ம இசைக்கருவிகள்ல புல்லாங்குழல் இல்ல. ஹார்மோனியம் தபேலா வச்சு அடிக்கிற பாணி நம்மகிட்ட இல்ல. ஆனா புல்லாங்குழலுடைய ஓசையை கேட்டா எங்க இருக்கக்கூடிய வண்டு இனங்கள் இருக்கு இல்லையா, வண்டு இனங்கள் காட்டுகள்ல ரீங்காரம் இல்லையா, அந்த வண்டு இனங்கள் ஒய் ஒய்னு இறையும். அந்த வண்டு இனங்கள் இந்த புல்லாங்குழலுடைய இசையை கேட்டு மயங்கி தூங்குமா அந்தந்த மரங்கள்ல. அந்த ஆமா, அந்த குழலுக்கு அந்த மகிமை உண்டு. அதனால கண்ணன் கையில சீங்குழலை கொடுத்தாங்க. அதான் அதுக்கு அடிப்படை. அப்ப அந்த மாதிரி குழல் இனிது, யாழ் இனிது. யாழ்ங்கிற ஒரு கருவி உண்டு. இப்போலாம் யாழ் இல்லை, அதுக்கு பதிலாக இப்போ வயலின் வந்துருச்சு. அது பழைய நரம்பு கருவி. இசைக்கருவிகளிலே நரம்பு கருவி, காற்று கருவின்னு ரெண்டு இருக்கு. அப்படி அந்த யாழ் இனிது, குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல், அதான் மூணாவது வேண்டிய முக்கியம். தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் எழுதினார், திருவள்ளுவர் எழுதினார். மழலை சொல் கேளாதவர். அப்போ குழந்தை இல்லாட்டா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, ஒரு அன்பு பரிமாற முடியாது. ஒரு பச்சை குழந்தை இருந்தா எடுத்து நம்முடைய அன்பை பாராட்ட முடியும். அந்த குழந்தை இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஓ முகத்தை நான் பார்க்க, என் முகத்தை நீ பார்க்க, இப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனா குழந்தை இருந்தா தான் அந்த வீட்டில் ஒரு கலகலப்பு, ஒரு அன்பு பரிமாற முடியும். சரிப்பா. அதனால் கனியிலே சிறந்த கனி மதலை கனி. உண்மைதானே? ஒரு குடும்பம் தலைக்க வேண்டுமானால் குழந்தை இருக்க வேண்டும். வீட்டுல குழந்தை இருக்கணும். குழந்தை இருந்தால்தான் இன்னாருக்கு அப்புறம் இன்னாரு, இன்னாரோட மகன் இன்னாருன்னு தெரியும். அதனால் குடும்பம் தலைக்க வேண்டும் என்றால் குழந்தை வேண்டும். ஆமா, வாழையடி வாழையாக வாரிசு வளர வேண்டும். அப்படி அந்த குழந்தை ஒன்று இல்லாத காரணத்தினால் இரத்தக்கண்ணி பெண்ணானவள் கணவனிடத்தில் அழுது புலம்ப. அப்ப பார்த்தார் ரிஷிமுகாவர்ணன். அம்மா இரத்தக்கண்ணி, 60 வயது ஆனாலும் ஆண்டவன் அருள் இருந்ததானால் குழந்தை வரம் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவன் அருள் இருந்தால் 60க்கு பிறகு உண்டோ? ஆமா. 70 வயதானாலும் ஈசனின் அருள் இருந்ததே நிச்சயமாக குழந்தை இருக்கும். அதனால் நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம் அம்மா. ஆண்டவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்து வந்தோமானால் நமக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் என்று அந்த ரிஷிமுகா வர்ணன் சொல்ல, அந்த இரத்தக்கண்ணி பெண்ணவளும் ரிஷிமுகா வர்ணனும் சேர்ந்து மன்னவனும் தேவியும் இருவேர்களும் ஒருமுகமாக இருந்து கொண்டு பாதாள உலகத்தில் தவம் இருந்து வருகிறார்கள்.
அதே போன்று பாதாள உலகத்தில் இன்னும் ஒருவருமே தவம் இருந்து வருகிறார். அது யாரு? அவர்தான் வண்டுமுகா ரிஷி. ஆமா, வண்டுமுகா முனிவர். முனிவர். ஆமா, சரி. வண்டுமுகா ரிஷி. சரி. இல்லறத்தை வெறுத்து ஈசனை கண்டு ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக ஈசனுடைய பட்டத்தை. ஆமா, யாரு? இந்த வண்டுமுகா முனிவர். வண்டுமுகா முனிவர் தவம் இருந்து வருகிறார். சரி. ஆதியிலே ஈசன் பட்டத்தை பெற்றவர்கள் 5 பேர்கள். யாரெல்லாம்? யாரெல்லாம்? அகத்தீஸ்வரர், சரி, 1. புலத்தீஸ்வரர், 2. நந்தீஸ்வரர், 3. ராவணேஸ்வரர், சனீஸ்வரர். சரி, 5. இவர்களோடு நாமும் சேர்ந்து ஈசனை கண்டு ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக சரி அந்த வண்டுமுகா ரிஷியானவர் தவம் இருந்து வருகிறார். ஆமையா. அப்ப பார்த்தால் மும்மூர்த்திகள் வண்டுமுகா ரிஷியின் தவத்தை இப்படியே விட்டு விட்டோமானால் சரி கைலேங்கிரிக்கு வந்து முற்று மோட்சம் அடைந்து விடுவார். ஆமா, அந்த வரத்தை கொடுத்தாச்சுன்னு சொன்னா திருப்பி எடுக்க முடியாது. அதனால் இவர் தவத்தை நாம் இப்பொழுதே கலைத்தாக வேண்டும் என்று அழகிலே சிறந்தவன் மன்மதன். அந்த மன்மதனை ஒரு கை குழந்தையாக வடிவமைத்து வண்டுமுகா ரிஷியின் தவத்தில் கொண்டு வந்து குழந்தையை போட்டார்கள். ஆமா, குழந்தையின் சத்தத்தை கேட்டவுடன் வண்டுமுகா ரிஷியானவர் தன் தவத்தை மறந்தார், கண் விழித்து பார்த்தார். ஆமா, குழந்தையை கையில எடுத்து அள்ளி அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டார். அப்ப மும்மூர்த்திகள் ஆகாய மார்க்கமாகவே வந்து குழந்தையை போட்டதும் அவர்கள் தான். ஆனா குழந்தை யாருன்னே தெரியாத மாதிரி மும்மூர்த்திகள் ஆகாய மார்க்கமாகவே வந்து டேய் வண்டுமுகா ரிஷி, கல்யாணமே ஆகாத உமக்கு இந்த கை குழந்தை ஏது? நீயோ நித்திய பிரம்மச்சாரியானவர், உமக்கு இந்த ஏந்தும் பிள்ளை அது எப்படி வந்தது என்று மும்மூர்த்திகள் ஆகாய மார்க்கமாகவே வந்து கேட்ட பொழுது வண்டுமுகா ரிஷி தவத்தை மறந்து ஞானத்தால் அறிந்து பார்த்தார். என் தவத்தை கலைக்க இந்த குழந்தையை யாரோ ஏவல் செய்து அனுப்பியிருக்கிறார்கள். என் தவத்தை கலைக்க பிறந்த இந்த குழந்தையின் கால தலைகீழா பிடித்தார். டேய் கிராதகா, என் தவத்தை கலைக்க பிறந்த சண்டாளா, என் தவத்தை கலைக்க யார் உன்னை ஏவல் செய்து அனுப்பினார்களோ நீ அவர்களுக்கே விரோதமாக சென்று நாளை ஒரு காலத்தில் அவர்கள் கையாலேயே மாண்டு மடிவாயாக போ என்ற சாபத்தை கொடுத்தார். குழந்தையை வீசி எறிந்தார். அப்படி வீசி எறியப்பட்ட குழந்தை எங்கு வந்து விழுந்தது? பாதாள உலகத்தில் தவம் இருந்து வருகிறார்கள் பாருங்க, ரிஷிமுகா வர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்ணவளும். அவர்கள் கையில் இக்குழந்தை வந்து விழுந்தது. குழந்தை இல்லாத பேர்களுக்கு குழந்தையை கண்டால் எப்படி இருக்கும்? ஆமா, குழந்தையை கண்டதும் இருவேர்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா? வாரி நல்ல கையில் எடுத்து வர நலச்சோம் முத்தமிட்டார், சேர்த்து மெல்ல தான் எடுத்து செவியோடு முத்தமிட்டார். அவர் கோரி மெல்ல தான் எடு கோடி லட்சம் முத்தமிட்டார். அவர் அள்ளி அவர் அரவணைத்தார், ஆவலோடு முத்தமிட்டார். சேர்த்து மெல்ல அரவணைத்து செவியோடு முத்தமிட்டு பிறந்த அந்த குழந்தையத்தான் அவர் அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அரண்மனைக்கு கொண்டு வந்து 56 தேசத்துக்கும் ஐயா தேசத்துக்கு அறிக்கையது கொடுப்பாரா, அவர் அறிக்கையது கொடுப்பாரா. சிங்கார மேடையில் பாடும் நம் குழந்தைக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் ஆசா வாசங்கள் கொண்டு நமக்கு அன்பளிப்பு செய்த செல்ல சீமான்கள் ஏ எந்த முகம் அவர்கள் போனாலும் தங்க முகமாக வேண்டும். போன போன இடங்கள் எல்லாம் பெயர் பெற்று வாழ வேண்டும். செய்யும் நல்ல தொழில்கள் எல்லாம் என்றும் சிறப்பு பெற்று வாழ வேண்டும். அவர் தொட்டில் நல்ல
குழந்தை முதல் கட்டில் நல்ல கிழவர் வரை அவர் மக்கள் நல்ல மனைவியோடு மக்கள் மனைவியோடு என்றோ மங்களமாய் வாழ மனைவியோடு ரிஷிமுகா வர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்ணவளும் சரி பிறந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு வந்து 56 தேசத்திற்கும் அறிக்கை கொடுத்தார்கள். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்க, நம்ம சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துவோம். ஆனால் ரிஷிமுகா வர்ணன் 56 தேசத்துக்கும் அதிபதியாக வாழ்ந்து வரக்கூடிய சாதாரண வீட்டுல பெண் குழந்தை பிறந்ததுன்னா அவங்க அக்கம் பக்கம் 4 வீட்டுக்கு சொல்லுவாங்க, 10 வீட்டுக்கு சொல்லுவாங்க, சொந்தத்துல பக்கத்து ஊருக்கு சொல்லுவாங்க. இவனே 56 தேசத்திற்கு அதிபதி சக்கரவர்த்தி. யாரு? வல்லரக்க பிறந்திருக்கூடிய வல்லரக்கன். யாரு? குழந்தையா பிறந்திருக்கூடிய வல்லரக்கன் 56 தேசங்களுக்கு அதிபதி. ரிஷிமுகா வர்ணன் 56 தேசத்து அரசர்களுக்கும் அதிபதி சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துன்னு சொன்னா சும்மா விடுவாங்களா? அதுக்கு எத்தனை பரிவாரம் பண்ணுவாங்க. ஆமா. அதனால் 56 தேசத்துக்கும் அறிக்கையை கொடுத்த உடனே 56 அரசர்கள் யாவரும் அரண்மனைக்கு ஓடி வந்தார்கள். வந்ததோர் மக்களுக்கு தான தர்மங்களை அள்ளி அள்ளி வழங்கினார்கள். ஒண்ணுமா இல்ல. எப்படி வழங்கினார்கள்? ஆனால் செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் பிறந்தான் என்று பிறந்தான் என்று அவர் சீனி பழம் செலவழித்தார். சீனி பழம் செலவழித்தார். அவர் அள்ளி அள்ளி தருமம் ரிஷிமுகா வர்ணனானவர் 56 அரசர்கள் யாவருக்கும் சீனி பழம் செலவு செய்தார். தான தர்மங்களை அள்ளி அள்ளி வழங்குகின்றார். அப்படி இருக்கும் பொழுது குழந்தை பிறந்து 16 நாள் ஆகிவிட்டது. 16வது நாள் பெயர் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் என்ன பெயர் கொடுக்கலாம் என்று யோசித்தார்கள். பிறந்தது ஆண் குழந்தை. ஆமா, அதனால் என்ன பெயர் கொடுக்கலாம்? நல்ல நறுக்குன்னு ஒரு பெயரை சொல்லுங்க. காத்த பிடிச்சுதான் முறுக்கணும்.
நல்ல பேரா சொல்லுங்கன்னா சரவெடி வானவெடின்ட்டு கிடைக்குங்க. வானவெடிங்க காத்த முறுக்கணுங்க. எப்பா எத்தனை பேர் இருக்கு நாட்டுல, ஏதாவது ஒரு பேரை சொல்லவா? அது ஆண் குழந்தை என்ன எல்லாரும் ஒவ்வொரு பேரை சொல்லுவாங்க. ஆமா அதெல்லாம் விட சரி ஒரு பேரை கொடுத்துடலாமா? என்ன பேரு? உல்டா பெல்டா லேவியம். எப்பா அதாவது அந்த காலத்தில் குழந்தை பிறந்தது என்றால் அவரவர்கள் குல வழக்கப்படி பெயர் கொடுப்பார்கள். ஆண் குழந்தை பிறந்தால் ராக்கன், பெண் குழந்தை பிறந்தால் ராக்கி, ராக்கன் ராக்கி, மூக்கன் மூக்கி, சொக்கன் சொக்கி, இருளப்பன் இருளாய், மாடன் மாடத்தி, இப்படி எல்லாம் பெயர் நாமம் கொடுப்பார்கள். அந்த காலத்துல அப்பாவை பத்த பேரன், அம்மாவை பத்த பேத்தியா, அந்த பேர் சொல்ல பிள்ளை, அந்த பேரன்னு சொன்னா பேரை சொல்லுவேன், அந்த பேரை தாத்தா பேரை சொல்லுறதுக்கு ஒரு வழிவகுத்து வைக்கிறதுக்கு தான் அந்த பேரனுக்கு கொடுக்கு. இப்படித்தான் பேரனுக்கு பேர் கொடுக்குது. இதை விட்டு போட்டு வெளியே அணுகுண்டு இருக்காங்களா? அதே போன்று இந்த பிறந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று அனைவர்களும் யோசித்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தார் ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்ணவளும். அவர்கள் தவம் இருந்து பிறந்த குழந்தை அல்லவா இது. அதனால் அவர்கள் செய்த தவமோ வல்லமை தவம். அவர்கள் குலமோ அசுர அரக்கர்கள் குலம். அதனால் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கா என்று பெயர் கொடுத்தார்கள். ஆமா, வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து என்ன செய்தார்கள் தெரியுமா? வல்லரக்க ராஜன் என்றோ, வல்லரக்க ராஜன் என்றோ பெயர் நாமோ கொடுப்பாரா? வல்லரக்க ராட்சூதனை இரத்தக்கண்ணி வெண்ணவளும் தரையதில விட்டோமானா கண்டை கால் நோகும் என்று பூமியில விட்டோமா பொற்பாதோ நோகுமே தோளதில தொட்டில்கள் தொடையதில நடைவளர் மார்போடு தொட்டில்கள் மடியதில நடைவளர் தாளாட்டி ஓரார் தலைமகன வளர்த்துவார் அவ ஊட்டி மெல்ல வளர்த்துவார் உடம்பெல்லாம் நெய்யுறு தேத்தி மெல்ல வளர்ப்பார் வேகமெல்லாம் நெய்யுறு நாலு ஒரு மேனியோ பொழுது ஒரு வண்ணமோ சிறப்புடனே வளர்த்துவார் வளர்த்து வரும் நாளை வல்லரக்க ராஜனே ஒன்று நல்ல வயதுமாச் ஊந்து விளையாடுதான் இரண்டு நல்ல வயதனி இருந்து விளையாடுதான் அவன் மூன்று நல்ல வயதனி முடியிறக்கி காதுகுத் முத்தாலே கம்மளி அங்க காது குத்தி கடுக்கமோ கைக்கு தங்க காப்பு நாளு நல்ல வயதுமா வயதாச்சு நடந்து விளை ஆடுவான் ஆடுவானா விளை அறிவுக்களை படிப்பான் ஆறு நல்ல வயதனில் ஆயகளை படிப்பான் ஏழு நல்ல வயதனி
8 நல்ல வயதனில் 8 பாடம் அது எழுதுவான் 9ஆம் வயதனில் ஓலை சுவடியதும் அவன் 10 நல்ல வயதனில் 10 12 வயதனில் ஐயா 12 வயதுக்குள் அவன் பலகளையும் படித்தான் ராட்சுதன் 12 வயதுக்குள் பல கலைகளையும் கற்று முடித்தான். இந்த காலங்கள் எல்லாம் படிப்பு குருகுல படிப்பு. குருகுல படிப்புனா இப்போ போய் பள்ளிக்கூடத்தில் படிக்காங்கல்ல, நோட்டு பேனா பேப்பர் பென்சில் வச்சு எழுதாங்க இல்லையா, அந்த கல்வி கிடையாது. அந்த காலத்தில் அந்த கல்வி எல்லாம் கிடையாது. ஸ்லேடு இந்த மாதிரி பேனா பென்சில்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிக்காத நேரம். அதாவது ஒரு பனையில் சென்று நல்ல குருத்து ஓலைகளை சேகரித்து அதை ஏடு மாதிரி உண்டு பண்ணி அதற்கு கொண்டை செய்தி நடுவில் நூல் போட்டு அதுதான் நமக்கு ஏடு. அந்த காலத்திலேயே ஏடு தொடங்கணும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அந்த காலங்கள்ல கல்வி இருந்தது. அதுல ஒரு நம்மள மாதிரி ஒரு வாத்தியார் இருப்பாங்க, நம்மள மாதிரி. அந்த பாதாள உலகத்தில் அந்த வல்லரக்கன் ஆனவனுக்கு 5 வயதில் அறிவுக்கலைகளை கற்பிக்க வைக்க வேண்டும் என்று அசுர குலத்திற்கெல்லாம் முதல் குருவாகப்பட்ட சுக்கிராச்சாரியரை வரவழைத்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து இதோ புரட்டாசி மாதத்தில் சரஸ்வதி பூஜை என்று படிக்கிற புத்தகங்களை பூஜையில் வைத்தார்கள். மறுநாள் விஜயதசமி என்று அரக்கனுக்கு கல்விகளை கற்பித்தார்கள். அப்படி கற்பிக்க வேண்டும் என்றால் அந்த காலத்தில் நோட்டு புத்தகம் அச்சடிச்ச புத்தகங்கள்லாம் கிடையாது, எல்லாமே ஏட்டு பாடம் தான். ஆமா ஆமா. அப்படி அரக்கனுக்கு ஏட்டு ஓலையை கொண்டு வந்து ஏடு துவங்க வேண்டும் என்று வலது கையை கொண்டு இந்த இடது பக்கத்தில் இருக்க காதை பிடிக்கணும். அந்த கையை எட்டிருச்சா அப்ப நீ பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துக்கோப்பா, அப்ப அட்மிஷன் போட்டுருவாங்க. இல்ல அடுத்த வருஷம் பாரு எப்படி. ஆமா, இந்த காலத்துல ஓலைப்பட்டியில அழிட்டு போறாங்களாம் பிள்ளைகள். என்ன ஓலைப்பட்டியில மொத்தமா கூட்டிட்டு போக முடியல. ஆமா, பெரிய பெட்டியா உண்டு பண்ணிருக்காங்க. ஆமா, பேலப்பட்டி பேலப்பட்டியில பிள்ளைகளை போட்டு ஊட்டி கொண்டு போய் அது ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்படி அந்த ஆயா அம்மா செமந்து தன்னால இப்ப ஊட்டி உடைஞ்சு வச்சு பாவம். இப்ப வேன்ல போகுது, ஆட்டோல போகுது. ஆமா, சரி. அந்த வல்லரக்கன் ஆனவனுக்கு சுக்கிராச்சாரியரை வரவழைத்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து ஏட்டு ஓலையை கொண்டு வந்து ஏடு துவங்க வேண்டும் என்று அவனுக்கு எப்பேற்பட்ட ஏட்டு ஓலையை கொண்டு வந்தார்கள் தெரியுமா? காயாத பனையதில கண்ணி பனை ஈனாத பனையதில எல்லாம் பனை அங்க வண்டறியா ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார் அசுரனாகப்பட்ட வல்லரக்கனை ஆசார பலகையில் அமர வைத்து அரக்கனுக்கு ஆனாவில் இருந்து அக்கண்ணா வரைக்கும் காணாவில் இருந்து இக்கண்ணா வரைக்கும் கல்விகளை கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் இன்னும் என்ன கலைகளாம் படிக்கிறான் தெரியுமா? அரிகரி கொன்ற வேந்தன் அறிந்து கொண்டான் அறிந்து கொண்டார் அன்னையும் பிதா என் சுவடி அவர் அன்னை
படித்து கொண்டார் 64 கலைக்காணியா 64 கலைக்காணியா படிக்கானே வல்லரக்கன் ஆணை ஏற்றம் குதிரை ஏற்றம் அழகு என்ற தொழில் படித்தான் மல்லிடம்பு சிலம்பு தோல் மயக்கு வித்தை பாடவோன் வாழு வித்தை வில்லு வித்தை முன்கரணம் பின்கரணம் முக்கியமாய் படிப்பான் 16 வயதுக்குள் அரக்கன் பலகளையும் படிப்பான் கற்று முடித்தான் சகலவிதமான கலைகளையும் படிச்சான் ஆமா சரி பல கலைகளையும் கற்று முடிப்பதற்குள் அரக்கனுக்கு வயதோ 16 அப்ப பார்த்தால் இரத்தக்கண்ணி பெண்ணவள் என்ன ஐயா ரிஷிமுகா வர்ணா நமக்கோ வாழும் பருவங்கள் போய் வயோத்தி ஆகக்கூடிய காலம் வந்து விட்டது நமக்கும் வயசாகி போச்சு தன் மகனுக்கு பால பருவங்கள் போய் பருவ காலங்கள் ஆகிவிட்டது அதனால் தன் மகன் தரணி ஆள்வதை தன் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று தன் மகன் தரணி ஆள்வதை தன் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதாவது நாட்டை ஒப்படைக்க வேண்டும் பட்டம் சூட்டி நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் ஆமா அதாவது ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா தலைக்கு மேல பையன் வளர்ந்துட்டோம்னா அவருக்கு அப்புறம் அந்த பொறுப்பு அந்த பையன் ஏத்துக்கிடணும் ஆமா அவன்கிட்ட நம்ம எதிர்த்து பேசக்கூடாது எதிர்த்து பேசினா குடும்பம் ஒண்ணுமில்லாம போகும் ஆமா அப்போ நமக்கு தோல் உயரம் வளர்ந்துட்டோம்னா அவன் ஒரு பெரிய மனுஷனா நினைச்சு அப்படியா ஆமா உண்மைதானே ஆமா உண்மைதான்பா உண்மைதான் உண்மைதான் ஆமா ஆமா அப்போ மகனுக்கு ஒரு திறமையை உண்டு பண்ணி கொடுக்கணும்ல நம்ம கண்ணுள்ளதே அவனுக்கு பொறுப்பு ஒப்படைச்சு அவனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்கணும் அவனும் ஒரு மனுஷனாகி காட்டணும்ல உலகத்துக்கு சரி ஒரு குழந்தைக்கு வீட்டு பொறுப்பு வர வேண்டும் என்றால் அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்தாதான் வீட்டு பொறுப்பு வரும் என்பார்கள் வரும் 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 ஆமா வீட்டு பொறுப்பு வரணும்னாலே கல்யாணம் செய்து வைக்கும் ஆனா அவன் நாட்டையே அரசாள செய்ய வேண்டும் அப்படி இருக்கும்போது அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்துதான் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் அதனால் இரத்தக்கண்ணியின் அண்ணன் மகளாகிய வல்லரக்கனுக்கு அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை வரவழைத்து வல்லரக்கனுக்கும் பவளக்கண்ணிக்கும் திருப்பூட்டினார்கள் திருப்பூட்டி அந்த ரிஷிமுகா வர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்ணவளும் 56 தேசத்து அரசர்கள் முன்னிலையில் தன் மகனாகிய வல்லரக்கனுக்கு அந்த ரிஷிமுகா வர்ண நாட்டை எப்படி ஒப்படைக்கிறார் தெரியுமா என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா செங்கோலும் உன் பொறுப்பு சிம்மாசனம் உன் பொறுப்பு நாடு எல்லாம் உன் பொறுப்பு நகரம் எல்லாம் உன் பொறுப்பு பணப்பட்டியும் உன் பொறுப்பு பாதாள உலகம் எல்லாம் உன் பொறுப்பு கண்ணை இமை காப்பதை போல் கருத்துடனே காக்க வேண்டும் என்று ஒப்படைத்த வேளை வல்லரக்க ராஜுதன் அவன் செங்கோலை கைபிடித்தான் சிம்மாசனோதான் அமர்ந்தான் வாசு புகழ் சூடும் உலகம் எல்லாம் வரிசையோடு
அணியவில்லை. ஆமையா. சிவனாரை நினைக்கவில்லை. திருநீற்று காப்பு அணியவில்லை. திருநீற்று காப்பு அணியவில்லை. ஆமா. அவன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர போகிறோம் என்ற ஆணவத்தோடு இருக்கிறான். ஆமா, இறைவனை மறந்தான். ஆமா, தனக்கு மேல எந்த சக்தியுமே கிடையாது என்று நான் தான் பெரிய சக்தி, உலகத்திற்கெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய சக்தி என்று நினைத்தான் வல்லரக்க ராட்சகன். இப்ப தன்னை பெருசுன்னு என்னைக்குமே நினைக்க கூடாது. அப்படி நினைச்சு ஒரு அகங்காரத்துல இருந்தாம்னா கண்டிப்பான முறையில அந்த அகங்காரம் அழிந்ததுக்கு என்னைக்காவது ஒரு காரணம் உண்டாகும். அதனால ஆமா கரெக்டா சொன்னான் தம்பி. நூல் தான் இருக்கும். அதனால் வல்லரக்க ராட்சதனானவன் சிம்மாசனத்தில் அமர போகும்போது சிம்மாசனத்திற்கு முன்னால 9 படி அமைத்திருப்பார்கள். 9 படிகள். ஆமா, அந்த 9 படி 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து படியாக அமைத்தார்கள். நவக்கிரகங்களை கொண்டு வந்துதான் படியாக அமைத்தார்கள். ஆமா, அதில் 9வது படியை சனி பகவானை கொண்டு வந்து குப்புற போட்டார்கள். இவன் சிம்மாசனத்தில் அமர போகிறோம் என்ற ஆணவத்தோடு 8 படியை மிதிச்சு ஒழுங்காதான் ஏறனான். 9வது படியை மிதித்தான் பாருங்க. அவன் ஓங்கி ஒரு மிதி மிதித்தான். அப்பவே சனி பகவான் ஏறட்டு பார்த்தார் அவனை. ஆகாத நேரம் அமுடு வரும் காலம். அப்பவே அவனுக்கு 6.75 அரையங்காலும் பிடிக்கிறான். 6.75 அரையங்காலும் எத்தனை கணக்கு நான் சரியா படிக்கலையா? 6.75 அரையங்காலும்னா 7.5. ஆமா, கூட்டி பார்த்தா 7.5 தான் வருதோ. ஆமா, நான் கூட வரும்னு பார்த்தேன். கூட எப்படி வரும்? அதனால் 6.75 அரையங்காலும் பிடித்த உடனே அந்த வல்லரக்கனுக்கு சனி பகவான் எப்படி பிடிக்கிறான் தெரியுமா? சனியனாவன் பிடிக்க போறான், சனியனாவன் பிடிக்க போறான். சண்டாள வல்லரக்கன் சங்கடத்தை அடைய போறான். 7.5 பிடிக்க போறான், 7.5 பிடிக்க போறான். அவன் இருப்பிடத்தை இழக்க போறான். தோற்றவன் தாலி விச்சோம் பிழிவி தலையளவு பஞ்சமை பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்டவன் பசியின் கொடுமையால் கொடுப்பக்கீர தின்றவன் பகுதி பணம் குடுக்களை பணிந்து அவர் நடக்கலை இருசபணம் கொடுக்கலை ஏனென்றும் கேட்கலை கிஸ்தி பணம் கொடுக்கலை ஐயா கிஸ்தி பணம் கொடுக்கலை அவனை கீழ்பணிந்து நடக்கலை. அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் என்னைக்கு அரசி பரிகாரம் செய்து வந்தானோ அன்னையிலிருந்து நாட்டில் மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தின் காரணமாக 56 அரசர்கள் யாவரும் பகுதி கொடுக்கவில்லை, பணிந்து நடக்கவில்லை. ஆமா, இருசால் பணம் கொடுக்கவில்லை, ஏன் என்றும் கேட்கவில்லை, கிஸ்தி பணம் கொடுக்கவில்லை,
கீழ்ப்பணிந்தும் நடக்கவில்லை. பார்த்தான் வல்லரக்கன், நம்ம அரசி பரிகாரம் செய்து 12 வருட காலம் ஆகிவிட்டது, நாட்டுல மழையும் இல்ல, ஆனா அரசர்கள் யாவரும் நமக்கு பகுதி கொடுக்கலையே, அதனால் நாம் மந்திரியை அழைத்து உடனே பகுதியை வாங்கிட்டு வருமாறு பறையோசை அடிக்க சொல்ல வேண்டும். ஆமா என்று அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் மந்திரியை அழைத்தான். டேய் மந்திரி, நான் என்னைக்கு அரசி பரிகாரம் செய்து வந்தேனோ அன்னையிலிருந்து 56 அரசர்கள் யாவரும் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்தும் நடக்கவில்லை, அதனால் நீ உடனே சென்று பறையோசை எடுத்து பகுதியை வாங்கிட்டு வா என்றான். என்று வல்லரக்கன் சொன்ன போது மன்னன் பேச்ச தட்ட முடியுமா? மறுசொல் கிடையாது என்று அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் சொன்ன பொழுது அந்த மந்திரியானவர் என்ன செய்கிறாரானா, அப்படியே ஆட்டும் என்று மந்திரியோ ஓடி வந்து 56 அரசருக்கும் அடிக்காரே பறையோசை சத்தம் கேட்டு 56 அரசரெல்லாம் வாருமையா மந்திரியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேள். ஐயா மந்திரி, உங்கள் அரக்கன் சொன்னா அப்படின்னு இங்க வந்து பறையோசை அடிச்சு டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீரோ? இங்க போய் வந்து பறையோசை அடிக்க வந்தியா? ஆமா. அங்க ஒரு வார்த்தை திருப்பி கேட்டியா மன்னவா? நாட்டுல 12 ஆண்டு காலம் மழை இல்லாம இருக்க, பஞ்சம் தலை விரிச்சு ஆடுத, குடிக்க தண்ணி இல்லாம இருக்கு, கவிட்டுக்கு பிள்ளைய வாங்கி வித்து தின்னுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும், உங்களுக்கு எப்படி அவங்க ஹிஸ்டரி கொடுப்பாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டியாப்பா? அடே மந்திரி, கேட்கலையா? உங்கள் அரக்கன் என்னைக்கு அரசி பரிகாரம் செய்து வந்தானோ அன்னையிலிருந்து நாட்டில் மழை இல்லை. வல்லரக்கனின் அப்பா ரிஷிமுகாவர்ணனும் ஒரு அசுர அரக்கர்கள் குலத்தில் பிறந்தவர் தான். ஆனால் அவர் அரசி பரிகாரம் செய்த போது நாட்டில் மழை பொழிந்தது, மும்மாறி மழை பொழிந்தது, முப்பூவும் விளைந்தது. ஆனால் இவன் என்னைக்கு அரசி பரிகாரம் செய்து வந்தானோ அன்னையிலிருந்து நாட்டில் மழை இல்லை. ஆமா, ரிஷிமுகாவர்ணன் ஆண்ட காலத்தில் வருடம் 3 மழை பொழிந்தது, முப்பூவும் விளைந்தது. யாருக்கெல்லாம்? வேதம் ஓதும் வேதியர்க்கு ஒரு மழை, வேதியர்க்கோர் மழை, வேதம் ஓதிடும் வேதியர்க்கோர் மழை, மதுரையை மாதர் கற்புடைய மங்கையர்க்கோர் மழை, நீதி மன்னர் நெறியினர்க்கோர் மழை, மாதம் 3 மழை என பெய்தது.